வெல்கம் டு ராஜி ஹோம்க்கு முருங்கை லீவ்ஸ் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியல்ஸுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். முருங்கைக்கீரை தேவையான எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் இதில் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் துருவல், இவ்வளோதான். நல்லெண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை எப்படி வதக்கி விட்டாச்சு. முருங்கைக்கீரை லைட்டாக வதங்கினோன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதை தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே போடக்கூடாது. முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள், பயன்கள் பார்க்கலாம். அயன், விட்டமின் பி, விட்டமின் B2, C, புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து, தாமிரம், ஃபைபர், தாதுக்கள் போன்ற சத்துக்கள் உடையது இந்த முருங்கைக்கீரை. சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த முருங்கைக்கீரை சாப்பிடுறது பெரிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும் இந்த முருங்கைக்கீரை. தயிரில் கூடிய புரதம் போல் 2 மடங்கு புரதம் இந்த முருங்கைக்கீரை இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் உள்ள விட்டமின் C போல் 7 மடங்கு இருக்குது. கேரட்டில் உள்ள விட்டமின் A போல் 4 மடங்கு இருக்குது. பாலில் உள்ள கால்சியத்தை போல் 4 மடங்கு இந்த முருங்கைக்கீரை இருக்குது. அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது குளுக்கோஸ் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். முருங்கைக்கீரை மூலம் கிடைக்கக்கூடிய புரோட்டீன் சத்து பால் மற்றும் இறைச்சி உள்ள புரோட்டீனுக்கு இணையானதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தலைமுடி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இளநரையை போக்கி தலைமுடியை கருமையாக்கி முடியை வந்து அடர்த்தியாக வர செய்யும். முடி உதிர்வை தடுக்கக்கூடியது முருங்கைக்கீரை. ஏன்னா இது அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிடும்போது முடி கருமை நிறம் மாறும். வெள்ளை முடியை வந்து வராமல் தடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த முருங்கைக்கீரை. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு அடிக்கடி இந்த முருங்கைக்கீரை சாப்பாடு சாப்பிடும்போது சுகப்பிரசவம் ஆகும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றுள்ள குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமாகவும் திடகாத்திரம் வளர்றதுக்கு முருங்கைக்கீரை உதவும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது இரும்பு சத்து அதிகரித்து ரத்தம் அதிகம் உதவும்.